வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது மூலிகை மருத்துவம். மூலிகை மருத்துவத்தில் கருமுட்டை உற்பத்திக்கு இன்றைக்கி கருமுட்டை உற்பத்தி நிறைய பேருக்கு இல்லை. கருப்பையில் அந்த முட்டையே இல்லாததால் கருத்தரிக்கும் தன்மை இல்லாமல் போயிடுது. முக்கியமாக அதில் துளசி சேர்க்குறோம், தேங்காய் பூ சம்பா அரிசி. தேங்காய் பூ அப்படின்னு சொன்னாலே அப்படின்னா என்னன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா எந்த அரிசி கடைக்காருக்கும் தெரியாது. எங்கள் அப்பா காலத்திலேருந்து எங்கள் தாத்தா காலத்திலேருந்தே இந்த தேங்காய் பூ இல்லை. 1000 வருஷத்துக்கு முந்தின நெல் இது. சாதாரண இந்த நெல்லை பார்த்தீங்கன்னா எல்லா நெல்லும் ஒன்று ஒன்றா தான் இருக்கும். நல்லா பாருங்கள், ஒரு நெல்லாக தான் இருக்கும். இது உங்களுக்கு தொப்பி சம்பா ஒன்று ஒன்றா இருக்குது. 5, 6, 4 இப்படி தான் இருக்கும் தேங்காய் பூ. இது தங்கச்சம்பா, இதுவும் ஒன்று ஒன்றா தான் இருக்கும். இது இலுப்பப்பூ சம்பா, இதுவும் ஒன்று ஒன்றா தான் இருக்கும். ஆனால் தேங்காய் பூ மட்டும் நீ பார்த்தீங்கன்னா தெரியும், கொத்து கொத்தாக இருக்கும். இது அதிகம் குருவிகள், பறவைகள், சிறு சிறு எலி எல்லாமே அதிகமாக விரும்பி சாப்பிடும். ஏன்னா இதை சாப்பிட்டா அதிகமாக முட்டையில் கரு கூடும், குழந்தை பிறக்கும் தன்மை அதிகரிக்கும். பெண்கள் அந்த காலத்தில் சாப்பிட்டதால் தான் 2 குழந்தை 3 குழந்தை பெற்றாங்க. வீட்டில் 10, 12 குழந்தை குறைஞ்சி யார் வீட்லேயும் கிடையாது. இன்றைக்கி ஒரு பிள்ளை பிறக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ பிள்ளையே பிறக்கிறதும் இல்லை. தேங்காய் பூ சம்பா சாப்பிட்டா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் பாக்கியம் கிடைக்கும். அதனால தான் இதெல்லாத்தையும் கொண்டு காட்டினேன். ஏன்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்றாங்க எல்லா கடையிலையும். ஏன்னா நாங்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என் தோட்டத்தில் இதுதான் இருக்குது. இந்த எல்லாமே என் தோட்டத்தில் விளைஞ்சது தான். இந்த தேங்காய் பூ சம்பாவை கண்டிப்பாக இதில் பயன்படுத்தணும். அதுக்கடுத்து ஏலக்காய், பெண்களுக்கு அதிக நன்மை செய்யக்கூடிய ஏலக்காய். பெண்களுக்கு அதிகமாக கர்ப்பப்பையை சுத்தம் செய்யக்கூடிய பன்னீர் ரோஜா. முந்திரி பருப்பு, பனை வெல்லம், கருப்பட்டின்ற பனை வெல்லம், நாட்டு மாட்டு நெய், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மருந்து செய்முறை கருமுட்டை பலம் பெற, கருமுட்டை அதிகரிக்க, இதற்கான மருத்துவம் நம்ம பார்க்க போகிறோம். இயல்பாக இப்போ எங்கெல்லாம் கருமுட்டை அதிகமாக இல்லை அப்படின்னு மருத்துவம் ரிப்போர்ட் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை, திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கருமுட்டை பெருமளவு குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடங்களில் தான் அதிகப்படியான செயற்கை கருத்தரிப்பு மையங்களும் வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் அதிக மகசூல் தரணுன்றக்காண்டி நிறைய ரசாயனத்தை போட்டு விளைவிக்கிறாங்க. அதுவும் தஞ்சை, திருநெல்வேலி பகுதிகளில் தொடர்ந்து அதிக முறை நெல் தான் விவசாயமாக செஞ்சிட்ருக்காங்க. மாற்றுப்பயிராக பெரிதும் எல்லாரும் பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு வருடத்துக்கு 2 முறை அவங்க சம்பா பயிரோ இல்லை ஏதோ எடுக்கிறாங்க அப்படின்னா, அடுத்து ஒரு மாதம் தான் போட்டிருக்காங்க. திரும்பவும் பார்த்திங்கன்னா நெல் தான் பயிரிடுறாங்க. அப்போ இந்த நெல்களுக்கு ஆல்ரெடி போட்ட செயற்கை உரங்கள் மண்ணில் ஃபுல்லாக எடுத்துக்கிறாமல் இருக்கும். அந்த நேரத்தில் இவங்க திரும்பவும் நெல்கள் பயிர் செஞ்சு திரும்ப ரசாயன உரங்கள் போடுறதுனால இந்த ரசாயனத்தன்மை நெல்களில் கூடி இருக்குது. அதை நம்ம மக்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு கருமுட்டை வெகுவாக குறைஞ்சிட்டு வருது. இது இல்லாமல் ஆண்களுக்கும் உயிர்த்தன்மை வெகுவாக குறைஞ்சிட்டு வருது. இது தவிர நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதுகளில் மற்ற காய்கறிகளில் அதிகமாக ரசாயன மருந்து அடிக்கக்கூடிய காய்கறிகள் இதை சாப்பிட்டு வர்றதுனாலையும் குறையுது. இது தவிர பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை, வாழைத்தண்டு இதை அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த தண்டுக்கீரை, வாழைத்தண்டுலாம் கல்யாணம் முடிக்காதவங்க தான் குறிப்பாக சாப்பிடணும். கல்யாணம் முடித்தவங்க வருஷத்தில் ஒரு முறை எடுத்துக்கிறது தவறு வராது. அவங்க வாரத்தில் ஒரு முறையோ இல்லை மாதம் ஒரு முறையோ எடுத்துகிட்டு வராங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது தராது. அதனால் இதை கண்டிப்பாக தவிர்க்கணும். இது தவிர பார்த்திங்கன்னா பெண்கள் அவங்களோட அந்த மாதவிடாய் காலங்களில் வலி பொறுக்க முடியாமல் இல்லை அந்த நாள்கள் தள்ளி போகிறதுனால அதற்காக பிரத்யேக மருந்துகள் எடுத்துக்கிறாங்க. அந்த மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப தவறான விஷயம். 1 நாள் 2 நாள் தள்ளி போகுதுன்னா அதற்கான காரணங்கள் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கருமுட்டை வந்து முழுமையாக வளர்ச்சி அடைவதற்கு தேவையான சத்து பொருட்களை நம்ம உணவு மூலமாக வந்து எடுத்துக்கிறாமல் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி தள்ளி போகுது. இல்லை தொடர்ந்து வந்துட்டு அந்த இது மாதவிடாய் போக்கு வந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட உணவுகள் தானே தவிர இயற்கையாகவே வந்துட்டு நடக்கக்கூடிய இந்த சுழற்சி முறைகளில் வந்துட்டு மாற்றம் வராது. அதற்கு வந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து செயற்கையாக வந்துட்டு மருந்துகள் எடுக்கிறத வந்து தவிர்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த நாள்பட வந்து திரும்ப உங்கள் உணவு முறையில் மாறுபாடு வந்து கொண்டு வரும்போது கருமுட்டைகள் வந்து நல்லா வளர்ச்சி வந்துடும். அதற்கப்புறம் வந்து இயல்பாகவே வந்து அந்த மாதவிடாய் காலங்கள் வந்து கரெக்டாக வந்து வர ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன வந்து நாங்கள் வந்து சொல்கிறோன்னா இந்த மாதவிடாய் காலகட்டங்களில் குறிப்பாக வந்துட்டு செயற்கை மருந்துகள் அதாவது வந்து நீங்களாக வந்துட்டு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வந்து எடுக்காதீங்க. அது மாதிரி ஏதோ ஒரு முறை எடுக்கிறது வந்து தவறு வராது, தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றது அது மிக மிக தவறான விஷயம். இப்போ கருமுட்டை வந்து வளர்றதுக்கு நல்லா பலம் பெறதுக்கான மருந்து செய்முறையை நம்ம பார்க்க போகிறோம். அரிசி நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு, இதை நல்லா இடிச்சுக்கிறணும். இதோட முந்திரி பருப்பு ஒரு 7 பருப்பு ஒன்றா சேர்த்து இடிச்சுக்கிறோம். அரிசியும் முந்திரி பருப்பும் நல்லா இடித்து எடுத்துருக்கோம். ஏலக்காய் ஒரு ஏலக்காய் வந்து போதுமானது. இதை இடிச்சுக்கிறோம். பன்னீர் ரோஜா 2 பூ அளவுக்கு இதோடு சேர்த்து இடிக்க போகிறோம். இது கூட துளசி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து இடிச்சுக்கிறோம். இது கூட கருப்பட்டி ஒரு 50 கிராம் அளவு சேர்த்து இடிச்சுக்கிறோம். இப்போ நல்லா இடித்து இதை இந்த இடித்து வச்ச அரிசி முந்திரி பருப்போடு சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த அரிசி முந்திரி பருப்பு வெல்லம் ஏலக்காய் பன்னீர் ரோஜா இந்த மொத்தமாக இடித்ததை நல்லா வந்து கலந்து வச்சுக்கிறணும். இது கூட நாட்டு மாட்டு நெய் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறணும். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்துக்கிறணும். சாப்பிட்டு காட்டுறேன். இப்போ இதை வந்து எப்படி சாப்பிடணுங்கிற விவரத்தை அப்பா சொல்லுவாங்க. கருமுட்டை உற்பத்திக்கு தேங்காய் பூ சம்பா அரிசி, ஏலக்காய், முந்திரி பருப்பு, துளசி, பன்னீர் ரோஜா, பனை வெல்லம், நாட்டு மாட்டு நெய் இது எல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை வந்து அப்படியே சாப்பிட்ணும் ஒரு நேரத்துக்கு. தினமும் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஒரு 48 நாள் சாப்பிட்டாலே உள்ள கர்ப்பப்பையில் முட்டை உற்பத்தி ஆயிரும். இது கருமுட்டை உற்பத்திக்கு பெரும் உதவியாக இருக்கும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.